ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். தேவ பிள்ளையில இயேசுனுடைய பாடு மரணங்களை இந்த பரிசுத்த வாரத்தில் நம்ம தியானித்து இருக்கிறோம். பாருங்க, அவருங்க ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய மீறுதலுமே தான் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுமே தான் அவர் நொறுக்கப்பட்டார். ஆக்சுவலாக நியாயமாக எனக்கு வர வேண்டிய தண்டனை, எனக்கு வர வேண்டிய பனிஷ்மெண்ட்டை இயேசு ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நம்முடைய மீறுதல், நம்முடைய அக்கிரமம், அதனால் அவருக்கு காயம், அவரை அடித்தாங்க, அவரை நொறுக்குனாங்க. கைகளில் ஆணிகள் கடாப்பட்டது, கால்கள் ஆணிகள் கடாப்பட்டது, தலையில் பினாக்கரஸ் என்ற முள் முடியில் சூற்றி அந்த முள் கண்கள் வழியாய் வந்ததான். உடம்பெல்லாம் ரத்தம், நாயை போல திருவாய் இழுத்து கொண்டு எத்தனை பாடுகள். தேவப்பிள்ளையில் அவன் நீங்கள் தொடர்ந்து அது முன்னாடியெல்லாம் வாசிங்கன்னா, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு அழகும் இல்லையா, சௌந்தரம் இல்லையா, அவர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இருந்ததா. அவ்வளோ அவர் கொடூரமையாய் அவரை அடித்து உதைத்தார்கள். தேவப்பிள்ளை ஏன் தெரியுமா? இந்த பாடுகள், இத்தனை பாடுகள் உங்களைய என்னையும் மீட்டெடுவதற்காக. அல்லேலூயா. அந்த தழும்புகள் எல்லாம் நமக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வந்திருக்கிறது. இயேசுவின் சரீரத்தில் காணப்பட்ட அத்தனை தழும்புகளின் மூலமாக நம்மளுக்கு சுகம், ஆரோக்கியம் உண்டாகிறது. அதனால் எங்கள் வசனம் சொல்ல, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று. தேவப்பிள்ளையில் ஒருவேளை நீங்கள் என்ன பலவீனத்தோடு, வியாதியோடு, சோர்வோடு இருப்பீங்கன்னா, இன்றைக்கு அவருடைய தழும்புகளை பாருங்கள். அவர் கைகளில் வடிகிற ஆமேன் அந்த காயங்களை, அந்த ரத்தத்தை பாருங்க. அவர் நிச்சயமாய் நம்மளை சுகமாக்க உண்மையில் இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 6ஆம் சங்கீதம் 2வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. பாருங்களேன், என் மேல் இரக்கமாயிரு கர்த்தாவே. இங்கே தாவீது சொல்றார், என்னை குணமாக்கும், என் எலும்புகள் நடுங்குகிறது, நான் பலனற்று போனேன். இதே நிலையில் தான் பிரதர் நான் இருக்கிறேன். நான் பலனே இல்லை. உடைந்து போயிருக்கீங்களா? ஒருவேளை சரீரத்தில் மாத்திரம் இல்லை, உங்கள் ஆவி, ஆத்மா ஒருவேளை நொறுக்கப்பட்டிருக்கா? சோர்ந்து போகாதீங்க. அந்த தாவீது கேட்கறது போல, ஆண்டவரே என்னை குணமாக்கும். நீங்கள் கேட்பீங்கன்னா கர்த்தர் உங்களை குணமாக்க அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். தேவப்பிள்ளையில சங்கீதத்தின் புஸ்தகம் 147ஆம் சங்கீதம் 3வது வசனம் கூட வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். தேவப்பிள்ளையில இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். ஒரு இருதயம் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கல, இப்படி என்னை ட்ரீட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. உள்ள உடஞ்சிருக்கா, சரீரம் நல்லா இருக்கு, ஆனால் இருதயம் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கு. கலங்குகிற தேவ பிள்ளையே, உங்கள் நொறுக்கப்பட்ட இருதயத்தையும் காயப்பட்ட இருதயத்தையும் அவர் குணமாக்க உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. தேவ பிள்ளை, இயேசு எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார். நான் வேதத்தில் வாசிக்கிறோம்ல, குருட்டு கண்களை திறந்திருக்கிறார், மரித்தவர்களை உயிர்ப்பித்திருக்கிறார், குஷ்டரோகிகளை சுகமாக்கி இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ண மாட்டாரா? நிச்சயம் உங்களை குணமாக்குவா. சரீரத்தின் மாத்திரமில்லை, உங்கள் நொறுகுண்டு இருதயத்தையும் அவர் குணமாக்குவார். அதுக்காக தான் அவர் அத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அத்தனை தழும்புகளை சுமந்தார். அந்த ரத்தத்தினால தழும்புகளை நீங்களாக குணமாக்கப்படுகிறோம். கண்களை மூடி ஜபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வார்த்தையின்படி அன்றர் நீங்கள் எனக்காக மறிக்கவில்லை என்றால், நீங்கள் எங்களுக்காக இந்த பாடுகளை, அன்ற தழும்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், எனக்கு ஆரோக்கியம் இல்லைப்பா, சுகம் இல்லை. ஆண்டவரே, சரீரத்தில் மாத்திரமல்ல, ஆத்மாவிலும் ஆவியிலும் ஆண்டவரே உமக்கு சோத்தரிக்கிற அந்த இருதயத்தில் இருக்கிற காயங்கள் ஆற்றப்படும்படியான ஜெபிக்கிறேன்ப்பா. இவங்களை தைரியப்படுத்தும், இவங்களை சுகமாக்கும், பலவீனங்கள் பலனாய் மாறட்டும். இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும், பாதுகாத்தும், கிருபைக்கு ஒப்பு கொடுக்குற இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர்களை குணமாக்கி இருக்கிற தைரியமா போங்க. God bless you.